श्रीनिधिं निधिमपारमर्तिनाम् अर्तितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमतिराजमाश्रये। आधारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। கர்வாரி ராமபிரானையல்லால் மட்டும் கற்பரோ குர்பாமுதலா புல்லெரும்பாதி பொன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தமும் நற்பாலும் குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே படிகொண்ட கீர்த்தி ராமாயணமென்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுசன் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு கந்தென்னையும் ஆளவர் காக்கினரே. शिवत्सवं साम्बुधि पूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नम् तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अन्नलिङ्गराचार्यमहं प्रपद्ये. கூடியிருக்கக்கூடிய அடியவர்களுடைய திருமணி தாமரைகள் கர்ப்பநடியினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேலத்தில் நடைபெறக்கூடிய உபன்யாசத்திலே 2வது வருடமும் கலந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஏன்னா இந்த சேலம்னு சொல்லக்கூடியது பல மகனீயர்களுடைய தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த காலம் தொடங்கிய எனக்கு தெரிஞ்ச எங்கள் திருப்பாட்டனார் சிம்மு இப்படிதான் கண்ணகராஜா சுவாமி இந்த இடத்துல வந்து சேலத்தில் காலக்ஷேபம் உபன்யாசங்கள் பண்ணியிருக்கிறார். வேடுகுடி வரதாச்சார சுவாமி, சதாபிகள் கோவிந்த நரசிம்மாச்சார சுவாமி, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் நரசிம்மாச்சார சுவாமி, திருமலாச்சார சுவாமி, பல மகனீயர்கள் இடத்திலே வந்து உபன்யாசம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல அடியேன்னு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைச்சாலே அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தான். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஸ்ரோதாவாக இருக்கக்கூடியவர்கள், கேட்பவர்கள் இருக்கக்கூடிய அவர்களும் ஒரு பண்ண பாக்கியம் தான் சொல்ல வேண்டும். கண்ணன பெருமான் பகவத்கீதையில தெரிவிக்கிறான், மச்சித்தாக மத்தட பிராணாக போதயந்தம் பரஸ்பரம் சொல்லுவாங்க. அர்ஜுனா, என்னுடைய பக்தர்கள் சேரக்கூடிய காலத்திலே, ஒரு சத்சங்கம் செய்யக்கூடிய காலத்திலே எப்படி இருக்கார்கள் தெரியுமா? அவர்கள் சிந்தையெல்லாம் எந்திரத்திலேயே இருக்கிறது. மச்சித்தாக மத்தத பிராண, எனக்காக பிராணனையே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய மொழிகள் எல்லாமே என்னை பற்றியே பேசுகிறார்கள். அதுமாதிரி கதையந்திஷ்டமாம் நித்தியம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சான்னு அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறான். ரொம்ப அற்புதமா அதுக்கு பாஷ்யத்தை எழுதுறார், வியாக்கியானம் எழுதுறாரு சுவாமி ராமானுஜர். துஷ்யந்தி ரமந்தி அப்படின்ற 2 சப்தத்துக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆனந்தம் அடைகிறார்கள் தான் அர்த்தம். சாதாரணமா வந்து அது கவி மரபுல பார்க்கக்கூடிய காலத்திலே ஒரே அர்த்தம் திரும்ப திரும்ப வந்ததுன்னா அது புனருக்தி தோஷம், திரும்பிய ஒரே ஒரு குற்றம் வந்து தெரிவிப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே ஆதிசங்கர பகவத் பாதவோ இல்லை மத்வாச்சாரியரோ துஷ்யந்தி ரமந்தின்ற சப்தத்துக்கு ஆனந்தப்படுகிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள் தான் தெரிவித்தார்கள். ஆனால் ராமானுஜர் பாஷ்யம் எழுதுறார், எப்படி பாருங்கள், பக்தாக துஷ்யந்தி சோதார ரமந்தே. சொல்லக்கூடியவனுக்கும் ஆனந்தம் இருக்கிறது, கேட்கக்கூடியவனுக்கும் ஆனந்தம் இருக்கிறது. அப்படிப்பட்டதுதான் இறையன். அதுக்கு மேல வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகைன்னு ஒரு டீக்கை எழுதியிருக்காரு. பகவத்கீதைக்கு ராமானுஜருடைய பாஷ்யத்துக்கு மேல ஒரு டீக்கை.
தாத்பரிய சந்திரிகா. இந்த தாத்பரிய சந்திரிகள் சொல்றார், நீங்க ரெண்டு வியக்தியா வச்சுக்க மாட்டான், கேட்கறவன் ஒருத்தன் சொல்றவன் ஒருத்தன் வச்சுக்காதீங்க. ஒரே அதிகாரி அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லுங்க. ஒருத்தன் சொல்லக்கூடிய காலத்திலே அவனுக்கும் ஆனந்தம் ஏற்படுது. அதே அதிகாரி ஏதோ ஒரு சமயத்துல கேட்டிருப்பானே ஒருத்தர் இடத்துல, அவனுக்கும் அதே மாதிரியான ஆனந்தம் ஏற்படுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி ஒரு இறை அனுபவம்ன்றது பண்ணணும் அப்படின்னா கேட்பவர்களுக்கும் அதான் சொல்றவருக்கும் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு விஷயம் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கிரமத்திலே பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த சேலம் மாநகரத்திலே, அதுவும் மலட்டு மாசம் சென்ற வருடம் கூட நான் சொன்னேன், ஆடியும் கன்னியும் மார்கழி மாசையும் மாதங்கள் நான்கில் மலடன கொள்ளுக. ஆடி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம், மாசி மாதம், இதுல இருந்து எந்த விதமான சுப காரியங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் பாருங்க, ஆண்டாள் ஆடி மாசத்துல தான் பிறந்தாள், ஆடி மாசம் தான் திருக்கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ ஆடி மாசத்துக்கு பார்த்தால் ஆண்டாளுக்கு 10 நாள் வச்சோம். பல இடங்கள்ல திவ்ய தேசங்கள் நடக்கிறது. நம்ம சேலம் மாநகரத்துல 30 நாள் வைபவம் நடக்கிறது. அப்போ ஆண்டாளை சொல்லக்கூடிய காலத்திலே மாமனிகள் தெரிவிக்கிறார், 5 முடிவுக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையடாய். ஆனா ஆண்டாளுடைய தன்மையை மிஞ்சி நிற்கக்கூடியதாய் இடத்திலே இறை அனுபவம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுல அதிசயம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பகுஸ்ருதர்கள் இடத்துல இருக்கக்கூடியவர்கள், ஸ்ரோதாக்கள் எல்லாம் கேட்கக்கூடியவர்கள் நாம் பல காலமாக கேட்டவர்கள். நஞ்சியர் ஒரு ஆச்சாரியர் இருந்தார், பராசர பட்டருடைய சீடர். அவர் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பகவத் விஷயம் என்று தெரிவிப்பார்கள். அதை 100 தடவை காலக்ஷேபம் பண்ணிருக்காங்க. 1000 பாசனங்கள், ஏறத்தாழ் 1102 பாசனங்களுடைய காலக்ஷேபத்தை அர்த்தங்களை 100 முறை விண்ணப்பம் செய்திருக்கிறார். அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு மேல கேட்கிறார், அவருடைய சீடராக இருக்கக்கூடிய நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு பரமாச்சாரியர், அவர் சொல்லக்கூடிய காலத்தை பரமாச்சாரியர் தெரிவிப்பார்கள். அவரிடத்துல யாரோ கேட்டாரா, இந்த பாசுரத்துக்கு உங்களுடைய நஞ்சியர் எப்படி அர்த்தம் சொல்லுவார்னு யாரோ ஒரு சமயத்துக்கு கேட்டார். அவர் 100 தடவை காலக்ஷேபம் சொல்லியிருக்கார். எத்தனாவது காலக்ஷேபத்துல சொன்ன அர்த்தம் என்ன, எத்தனாவது காலக்ஷேபம் நீங்க எண்ணிக்கையை சொல்லுங்கோ, நான் அர்த்தத்தை சொல்றேன். 100 தடவை காலக்ஷேபம் பண்ணதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, 100 தடவை சொல்லக்கூடிய காலத்துல பலவிதமான அர்த்தங்களை, நவீனமான அர்த்தங்களை அதில் சொல்லியிருப்பார். போன தடவை சொன்னதுல இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்லியிருக்கலாம், பிரக்கிரியை மாற்றி சொல்லியிருக்கலாம், புராண பிரக்கிரிகளை சொல்லியிருக்கலாம், இதிகாச பிரக்கிரிகளை சொல்லியிருக்கலாம், வேதாந்த பிரக்கிரிகளை சொல்லியிருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அப்போ சொல்லக்கூடிய ஆசிரியர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால், ஒரு சமயத்தும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூடி ஆவுழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுதே ஆறா அமுதமே என்று சொல்லும்படியாக எப்பொழுதும் இன்பத்தை தூண்டும் வகையாக அவர் உபன்யாசம் சொல்லியிருக்காருன்னு அறிந்து கொள்கிறோம். ஆனால் கேட்டவர்கள் பார்த்தா எப்படி இருக்கிறார், எத்த கலங்கள் எதிர்முங்கி மீதளிக்க மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் விசுக்கள்னு போறதான். ஆற்றப்படைத்தான் மகனே அருங்கலன் என்றார். அப்படி எல்லாத்தையும் அந்த களமாக இருந்து கொள்பவராக இருந்தவர் நம்பிள்ளை. அவர் சொல்றாரு, நீங்க எத்தனாவது தடவைன்னு சொல்லுவோம்னு அவர் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த விஷயத்திலே ஊன்றி இருக்கிறார்கள். அது போல இந்த இடத்துலையும் பார்த்தா பல பெரியவர்களுடைய தொடர்பு உள்ளது இந்த சேலம் மாநகரத்தில். அப்படி இடத்துல இந்த இடத்துல ஒரு உபன்யாசம் சொல்றதுன்னே பெரிய ஒரு பாக்கியமாக நினைத்து மேலே ஷோடச கலா பரிபூர்ணன் அப்படின்ற தலைப்புல ஒரு 4 வேளைகள் இடத்துல உபன்யாசம் பண்ணலாம். ஷோடசம் அப்படின்னு சொன்னாலே 16 எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. கலைகள் அப்படின்னு சொன்னா சந்திரனுக்கு 16 கலைகள் இல்லையா, வளர்விரை தேய்விரைன்னு சொல்றோமே. வளர்விரையில பார்க்கக்கூடிய காலத்திலே அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறான். முழு நிலவாக பௌர்ணமி என்று முழு நிலவாக இருக்கிறான். ஷோடச கலா பரிபூர்ணன் அப்படின்னா அப்படி யார், அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு கேட்டால் ராமச்சந்திரன் சொல்லக்கூடியவர். ராமனை சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொன்னோம், ராமச்சந்திரன் தானே சொன்னோம். அதே சந்திரனுக்கு எப்படி இருக்கல, கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு தேய்பிரைன்னு ஒன்று உண்டு, ராமச்சந்திரனுக்கு தேய்பிரையே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சோடசகலா பரிபூர்ணன்னு சொல்லக்கூடியது அந்த குணங்கள், ராமனுடைய குணங்களை 16 குணங்கள் உண்டு தெரிவிக்கிறார். இப்ப சென்ற வருடம் கொஞ்சம் இதனுடைய ஆரம்பத்தை ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. போன வருஷம் என்ன பண்ணோம்னா 4 வேளை உபன்யாசம், அதுல ஒரு வேளை ராமனுடைய அனுபவம். அதை ஒரு டேஸ்ட் காட்டுற மாதிரி நினைச்சேன்.
இந்த வருஷம் சொல்லணும் 3 நாள் வரணும் அப்படின்னு சொல்ல 4 வேளை அதை சொல்லிவிடுவோம். ராமனுடைய குணத்தை அனுபவித்து விடுவோம். போன தடவை முடிச்சுட்டு ஸ்ரீராமன் சொன்னார், எல்லாத்தையும் எல்லா சமயத்தையும் எல்லா சமயத்தையும் சொல்லி முடிக்கவே முடியாது சுவாமி, நீர் அடுத்த வருஷம் மீதியை சொல்லணும்னு அப்படியே அப்பவே அதை எனக்கு நியமனப்பட்டுட்டார். அதுக்கப்புறம் இது முரளி சுவாமி நம்ம இடத்துல கேட்டார், இந்த மாதிரி 3 நாள் வரணும் நீக்கணும் அப்படின்னு. நம்ம கோவிந்தராஜ சுவாமி அடுத்த 2 நாள்ல ஃபோன் பண்ணி நல்லா தலைப்பு கொடுத்துச்சே, கொஞ்சம் ரொம்ப கவர்ச்சியா தலைப்பு கொடுக்கணுங்க. சரி, இந்த சோழச கலா பரிபூர்ணன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம். அடுத்தது இன்னொரு தலைப்பு இருக்கு, 7 அடங்கிய 10 அடங்கிய 7, 2 அடங்கிய 3 அடங்கிய 2, ஏதோ அடியனுக்கு அந்த தலைப்பு ஞாபகம். அந்த மாதிரி ஒரு தலைப்பு. சரி, அந்த மாதிரி கொடுங்க சுவாமி. அதான் சோழச கலா பரிபூர்ணன்னா அவன் தான் பரிபூர்ணனாக இருக்கிறான். இப்போ ராமாயணத்துடைய ஆரம்பம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, வால்மீகி பகவானுக்கும் நாரத முனிவருக்கும் ஒரு சம்வாதம், 2 பேருக்கும் ஒரு பேச்சு நடக்கும். அந்த அங்கேருந்து என்ன பண்றார், நாரத பகவான் மேல் லோகத்திலேருந்து வந்துறார், வால்மீகி பகவானை பார்த்து கேட்கணும். வால்மீகி பகவான் வந்து பார்க்கணும். வந்த உடனே அவரை வணங்குகிறார், வரவேற்கிறார், எல்லாம் பண்றார் வால்மீகி பகவான். உடனே கேள்வி ஆரம்பிக்கிறார். ஓன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியமாம் தர்மஜ்யஸ்ச கிருதஜ்யஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதனா. 16 கேள்விகள் கேட்டார். இந்த 16 கேள்விகள்னா 16 குணங்கள் பொருந்தியவன் யார்? அது சாதாரணமா எல்லா கிரந்தங்களையும் பார்க்கலாம். அவதாரிகள்னா 300. பகவத்கீதையில பார்க்கக்கூடிய காலத்துல கூட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, 2வது அத்தியாயத்துல அத்வயமாகம் ஜாதுநாசம்ன்ற இடத்துலதான் ஒரு 15வது ஸ்லோகம் 16வது ஸ்லோகத்துல தான் வந்து பகவத்கீதை சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க? ஒரு அத்தியாயம் பூர்த்தியா சொன்ன, 2 அத்தியாயத்துல 14 ஸ்லோகங்கள் சொன்னீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டா 300 தெரிவிப்பார்கள். ஆனால் வால்மீகி பகவான் அந்த ராமனுடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எங்க அப்படின்னு கேட்டா 2வது ஸ்லோகத்திலேயே ஆரம்பிச்சோம். 2வது ஸ்லோகத்திலே ராமனுடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்றார். முதல்ல இவர் தான் ராமன்ற பாத்திரம் யார் அப்படின்றதை அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 16 குணங்கள் பொருந்தியவனாய் இருக்கக்கூடியவன் யார், அதுக்கு மேல சில வந்து அதுக்கு விதிகள் எல்லாம் வைக்கிறான். இந்த ராமன் அவன் வந்து இந்த உலகத்திலே இப்பொழுது இருப்பவனாய் இருக்கணும், இந்த உலகத்திலே இருப்பவனாய் இருக்கணும், மனிதனாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சில கேள்விகள் நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட வந்து ஒரு வியக்தி அதிகாரி யாருன்றதை நான் தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாயால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய சொல்லணும். இந்த கேள்வியை கேட்ட உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்ட நம்ம கேள்வி கேட்கதான் இருக்கும். ஆனா நாரதருக்கு இந்த கேள்வியை கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியம், அப்படியே ஒரு ஆனந்தம் ஒரு உடம்புல வந்து பண்றது. அதுதான் நான் சொல்றேன், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன். நாரதருக்கு தெரியாதான்னா அப்படி அப்போ சொன்ன உடனே இவ்வளவு குணங்களை சொன்ன உடனே நாரதர் என்ன ஆனார்னா, முனே பக்ஷாம புத்தி, நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேன், அறிஞ்சுட்டு சொல்றேன். இனிமேல் ஒரு கேள்வி கேட்டப்போ அறிஞ்சுட்டா பதில் சொல்ல போறேன். இல்லை இல்லை, ராமனை பத்தி இந்த குணங்கள் என்ன ஆச்சு, அவர் கேட்ட உடனே அவருக்கு ராமன் தான் இந்த அதிகாரியும் தெரிஞ்ச உடனே நாரதர் தன் நிலையை மறந்தார். சொல்றாரு, நீர் கேட்ட 16 குணங்கள் பொருந்தியவன் யாருன்னு, இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவன், அவன் ஸ்ரீராமன். ரொம்ப வந்து அவன் என்ன பண்ண, உலகம் நிறைந்த புகழாளனாய் இருக்கக்கூடியவன், ரொம்ப சக்தி படைத்தனாய் இருக்கக்கூடியவன், கௌசல்யா தேவிக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் மகனாக பிறந்தவன், நல்ல தயை பொருந்தியவனாய் இருக்கக்கூடியவன், கடல் போல சமுத்திர காம்பீரியர் கம்பீரம், கடலை போன்ற கம்பீரம் படைத்தவனாய் இருக்கிறான். ரொம்ப சுருக்கமா ராமனுடைய சரித்திரத்தை சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் உடனே என்ன ஆகுது, கொஞ்ச நாளைக்கெல்லாம் வந்து பிரம்மாவை, சதுர்முக பிரம்மா நேர வந்து வால்மீகி பகவான் வந்து பார்க்கணும். பார்த்து என்ன பண்றாரு, வால்மீகி எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணி இந்த நாரதர்கிட்ட கேட்ட கதையெல்லாம் இது ராமாயணமாக எழுத வேண்டியது அப்படின்னு வந்து அவருக்கு விசேஷ சக்திகளை எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ வால்மீகி பகவான் கேட்டது எண்ணிக்கையில குணங்கள் 16, சந்திரனுடைய கலைகள் 16, ராமனுடைய பெயரும் ராமச்சந்திரனாக இருக்கிறது. அதனால இது 16 சொல்லக்கூடியது. காலத்துல காஞ்சி சுவாமி என்ன பண்றாங்க, இந்த உபன்யாசத்துக்கு மூலமா இருக்கக்கூடியது என்னன்னா அபூர்வ ராமாயணம் ஒரு புஸ்தகம். காஞ்சி பிரதிபாதிபேந்திரம் மகாவித்வான் பிரதிபாதிபேந்திரம் அன்னகராஜா சுவாமியால அருளி செய்யப்படும். அவர் எப்படி அந்த புஸ்தகத்தை கட்டமைச்சிருக்காருன்னா, ஒரு குணம் இருக்கு இல்லையா,
ஒன்வஸ்மின் சாம்பிரம் குணவான் அப்படின்னு ஒரு குணம். இந்த குணத்தை கொண்டு ராமனுடைய சரிதை, வீரியமான்ற குணத்தை கொண்டு ராமனுடைய வைபவம், இப்படியே பார்த்தோம்னா இந்த குணத்தை கொண்டு அனுபவித்தோமானால் ராமாயணத்துடைய பூர்த்தியான கதை எல்லாத்தையும் பூர்ணமாக அனுபவிச்சுடலாம் அப்படின்னு ஒரு இது காட்டும். அப்போ அந்த கிரமத்தில் இப்ப பார்க்கக்கூடிய காலத்துல ஆரம்பிக்கிறார். அந்த குணத்தினுடைய வைபவங்களை கொண்டு நாம இது பண்றோம். ஏன்னா முதல் 2 குணங்களை போன வருஷமே எப்படி சொல்லியிருக்காங்க, அதனால ஜாஸ்தி அதுல போகலை. மேல இருக்கக்கூடிய குணங்களை நல்லா விவரிச்சு சொல்லலாம். அப்ப குணவான் ஆரம்பிக்கிறார். குணவான் அப்படின்னு சொல்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, குணங்கள் எவனிடத்துல இருக்கோ அவன் குணம், தனம் எவனிடத்துல இருக்கோ அவன் தனவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆனா இந்த இடத்துல அப்போ குணவான், குணங்கள் புரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குணங்கள் இருக்குதானே செய்யும். அப்போ பொதுப்படையான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது அப்படி இல்லை. ஒன்பஸ்மின் சாம்பிரதம் குணவான் கஷ்ட வீரியவான். வீரியவான் யார்? சத்தியவாக்கியன் யார்? திருடபிரதன் யாருன்னு விசேஷமாக ஒரு குணங்களை காட்டி இது பண்ணக்கூடிய காலத்திலே பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டால் அது பொதுவான குணங்களை குறிக்கிறதானா இல்லை. எப்படி கேட்கறாங்க? இல்லையா, அப்படி இல்லையே. கீழே இருக்கக்கூடிய குணங்கள்லாம் பாருங்க, அது விசேஷ குணங்களை காட்டக்கூடியதாக. வீரன் பொருந்தியவன் யார்? சத்தியவாக்கியன் யார்? திருடமான சங்கல்பமுடையவன் யாருன்னு கேட்கறது அந்த கேட்கலாம். அப்போ இதுவும் அதே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்றார். அப்போ அது என்ன குணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அது என்ன குணமா இருக்கும் அப்படின்னா, ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர் ஸ்தோத்திர ரத்னம் ஒரு கிரந்தம் எழுதிட்டார். அதான் இதே மாதிரி ஒரு பிரயோகம் பண்றார். வசீபதான்யோ குணவான் மிருதுருதயாடு மதுரஸ்திர சம வசீபதான்யோ குணமா. மூணாவது ஒரு குணங்களை பட்டியலிடணும். சமஸ்த கல்யாண குணாமிருதோததி, எல்லா கல்யாண குணங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய கடல் இந்த எம்பெருமான்னு சொல்ல வரும். அதுல மூணாவது வசீபதான்யோ குணவான்னு சொல்றாங்க. அப்போ அந்த குணமான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், சீலகுணம் பொருந்தியவன். சீலகுணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சௌசீல்யம்னு தெரிவிப்பார்கள். ஒரு அறப்பெரியவனாக இருக்கக்கூடியவன், தாழ்ந்தவர்கள் கூட புறையற கலந்து பழகக்கூடியதுதான் சீலகுணம்னு தெரிவிக்கிறார்கள். மகதக மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷா சீலம். மகதனான ரொம்ப பெரியவன், பரிஷ்காரம் பண்றாங்க வடமொழி. மகதகான ரொம்ப பெரியவனாக இருக்கிறான். மந்தை சகா, மந்தைனா தாழ்ந்தவனாக இருக்கக்கூடியவனோட சேர்ந்து நிரந்திரேன எப்படின்னா ஒரு நீராக கலக்கிறான். பாருங்க, ஒரு டம்ளர் இங்க இருக்கு, அதுல ஒரு பாதி ஜலம் தீர்த்தம் இருக்கு, அது மேல இன்னும் கொஞ்சம் ஜலத்தை கொடுத்தோன்னா என்ன ஆகணும், அப்படியே ஒரு நீராக கலக்கிறதுன்னு சொல்றேன். அதை போல கலக்கிறான் தெரிவிக்கிறார்கள். அப்ப சீலகுணமுடையவன் யார் அப்படின்னு கேட்டால் ராமன். குணவான்னு சொன்னா அது சீலமுடையவன், சௌசீல்யம்ன்ற குணம் பொருந்தியவன் அவன் தான். அப்படிப்பட்ட ராமன் எந்த இடத்திலே தன்னுடைய இந்த சீல குணத்தை காட்டினான் அப்படின்னு மேல கேள்வி கேட்கிறார்கள். இப்ப காட்டக்கூடிய காலத்துல என்ன பண்றான் ராமாயணத்தில் சில இடத்துல உதாரணங்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ராம அவதாரம் அப்படின்னு சொன்னாங்க. ராம நாராயணமூர்த்தி தான், நாராயணனுடைய அவதாரம் தான் எல்லாமே தசாவதாரங்களும். அப்படி அந்த அவதாரம்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லணும்னா, அது சீலகுணத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லணும். புறத்தாழ்வன் அந்த அதிமானுஷஸ்தவம்னு ஒரு பஞ்சஸ்தவத்தில் உண்டு. சீலகாக ஏஷதவ அந்த அப்படின்னு சொல்லிட்டு கோச்சன கோச்சரம். அதாவது கோச்சரம்னா அதாவது பிடிக்கக்கூடியது. எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவனை இந்திரியங்களாலே கிரகிக்க முடியாத சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, கண்ணுக்கு இலக்காவானா இல்ல, கட்டிலி உன்னை காணுமா. அம்மாட சொல்ற கட்டிலி உன்னை காணுமான்னு இருந்தாரு. உன்னா கண்ணால பார்க்க முடியாது, அவன் பார்க்கணும்னா நீதான் அருள் பண்ணணும்னு கேட்கறாரு இல்லையா. அதே போல என்ன, அதெல்லாம் சீலகுணத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்ப எம்பெருமான் எப்படி இருக்கான், யார் கண்ணுக்கும் புலப்படாதவனாய் இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவனாய் இருக்கக்கூடியவன். ஒரு காலத்துல என்ன பண்றான், அரக்கர் அசுரர் பிறந்தி உள்ளீர, அரக்கர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவர்கள் கண்ணுக்கு இலக்காகும்படியாக இப்படத்திலே ராமனாகவும் கண்ணனாகவும் பிறந்தான். அது பார்க்கக்கூடிய காலத்திலே புறத்தாழ சொல்றார், கோச்சரு அத்ராபதி லோச்சன. எல்லா லோச்சனம்னா கண், இந்த கண்களாலே காணும்படியாக நீ இவ்விடத்திலே பிறந்தாயே. ரொம்ப இது பண்ற புறத்தாழ்வான் நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியா அந்த பகவத் விஷயத்திலே தாழ்ந்தவராய் அவதாரம்ன்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அது சீலகுணத்தை காட்டக்கூடியதான்.
அவதாரம்னு சொல்லக்கூடியதுன்னா மேலேந்து கீழே இறங்குறதுக்கு அவதாரம் இருக்கு. அப்ப கூட வீட்டுல பசங்கள்லாம் வேற ஒன்று அவதாரமா பிறந்திருக்கேன், நீ ஏதாவது ரொம்ப இது பண்ணிடலாம் விஷமம் பண்ணிடலாம்னு சொல்றோம். அவதாரமா பிறந்திருக்கேன், மேலேருந்து கீழே இறங்கணும்னு சொல்றது. ஆனால் அது மட்டும் நீங்க அர்த்தம் கிடையாது. அவதாரம் எம்பெருமானுடைய அவதாரத்தை சொல்லக்கூடிய காலத்திலே அது மட்டும் அர்த்தம் இல்லை. மேலான தன்மைகள் எல்லாம் பரமபத ஞானமா இருக்கு நமக்கு மேல, அதுல ஒண்ணும் இல்லை, உபரிலோகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவன் மேலான தன்மைகளை எல்லாம் விட்டு கீழே இறங்குகிறான், அதுதான் அவதாரம் தெரிவிக்கிறார்கள். அப்படி மேலான தன்மைகள் என்னன்னா, ஒருவர் கண்ணுக்கும் இலக்காதவனாக இலக்குக்கு ஆகாரமாக இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லா பொருள்களாக இருக்கிறான். இதெல்லாம் இம்பெருமானுடைய மேலான நிலைமைகள். அவன் அவதாரமாக பிறக்கிறான். ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாது இருந்தவன் எல்லார் கண்ணுக்கும் ஆட்படக்கூடியவனாக இருந்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவன் கரந்த சீடந்தரும் இடத்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணி. அவன் இல்லாத இடம் எது? ஒரு சிஷ்யனானவன் ஆச்சார இடத்துல போறான், போய் கேட்கிறார், என்னை சிஷ்யனா சேர்த்துக்கணும், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். அவர் சொன்னார், பெருமாள் கடவுள் எங்க இருக்கான்னு கேட்டார். எங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, நான் அவரை எங்க இருக்காருன்னு சொல்றேன். நல்ல பதில் சொன்ன, நீ உன்னை இப்பவே சிஷ்யனா சேர்த்துக்கிறேன். அது மாதிரி எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவன் கறந்த சில இடங்களும் ஒரு பொருள் மிச்சமின்றி கறந்து உரையவன். இப்போ அவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன சொல்றான், ராமன் இப்போ எங்க இருக்கான்? அயோத்தியில இருக்கான், கிஷ்கிந்தியில இருக்கான், தண்டகாரண்யில இருக்கான், லங்கா துவாரத்துல இருக்கான். இப்படிதான் ஒரு சொல்ல முடியும். அப்போ என்ன இருக்கு, தன்னுடைய மேலான தன்மைகளை குறைத்துக் கொள்கிறான். எக்காலத்திலும் இருக்கக்கூடியவன் பெருமான் சொன்ன எக்காலத்தில் நித்தியமான வஸ்துவாச்சு அவன். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ராமன் இருக்கானா அப்படின்னு கேட்டால், ராமனை இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? காலவித்திர கிருஷ்ணம்னு தெரிவிப்பாங்க. காலவித்திர கிருஷ்ணன்னா காலத்தாலே உட்பட்டவனாயிருக்க இப்போ நம்மளால அவரை பார்க்க முடியாது, அந்த விபவ தசையில பார்க்க முடியாது. எல்லா பொருளாம் நீராய் நிறனாய் தீயாய் காலாய் நெடுமானாய் சீராறு சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய். என்னவெல்லாம் இல்லை, நீராய் நிறனாய் தீயாய் காலாய் நெடுமானாய் சொல்லும்படியாய் எல்லா பொருள்களாகவும் இருக்கக்கூடியவன் இப்படிதான் இந்த பொருளாகத்தான் இருக்கிறான். தன்னுடைய உயர்ந்த நிலைமைகளை எல்லாம் விட்டு தாழ்ந்த நிலைமைகளை ஏற்றுக்கொள்கிறானே, அதுதான் சீலம். இந்த சீலம் ராமன் எங்கே காட்டுகிறான்னு கேட்கிறான். ராமன் எங்க காட்டுறான், எங்க காட்டலன்னு கேளுங்க. ராம அவதாரமே சீலம்னு சொன்ன போறோம், ராம அவதாரத்துல எங்க காட்டலை அப்படின்னு கேட்டால், முதல்ல காட்டக்கூடிய இடம் எங்க அப்படின்னு கேட்டால் குகப்பெருமாள் இடத்திலே காட்டுறது. ஏன்னா ராமன் முதல்ல வெளியில போனதே எப்போ அப்படின்னு கேட்டால், சின்ன வயசுல விஸ்வாமித்திரனோட போயிட்டு வந்தார். அப்போ போயிட்டு சீதா விவாகம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் வெளியில போனது எப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எங்க வெளில போனார்னா, அந்த பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தமாக கானகத்துக்கு போனானே, அப்பதான் முதல்ல வெளியே போறான். அவன் அறிஞ்சு போறான், கொஞ்சம் புத்தி அறிந்து போகக்கூடியவன். அப்படி போகக்கூடிய காலத்திலே அவன் பார்க்கக்கூடிய முதல் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டா, ஸ்ருங்கி பேரை கங்கையை கடந்து போனான். ஸ்ருங்கி பேரபுரம்னு சொல்லக்கூடிய ஊருக்கு போகக்கூடிய காலத்திலே குகன்னு சொல்லக்கூடியவனை பார்க்கிறான். அவனிடத்திலே தன்னுடைய என்ன சொல்றது, அவருடைய சீல குணத்தை காட்டுகிறான். குகன்றவன் யார், எப்படிப்பட்டவன் தான்? ஒரு தாழ்ந்த ஜாதி வேடர் குலத்திலே பிறந்தவனாய் இருக்கக்கூடியவன், ஸ்ருங்கி பேரபுரத்திலே ஓடத்தை ஓட்டி கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இடத்துல போய் ராமன் போய் அவனுடைய இதை காட்டுகிறார், தன்னுடைய சீலத்தை காட்டுகிறான். ராமனானவன் தன்னோட பிராட்டி சீதா பிராட்டியோடும் லக்ஷ்மணனோடும் இந்த ஸ்ருங்கி பேரபுரத்துக்கு போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், குகன் என்ன பண்றான், நம்ம இடத்துல சேர்ந்து ராமனை பார்க்க விடுகிறான். அவனோட வடிவழகிலே பரிந்து காவல் செய்தான். முதல் தடவை அப்பதான் பார்க்கறான். ஆனா வால்மீகி ரொம்ப பெரிய முன்னாலே அவருக்கு நட்பு உண்டுன்ற மாதிரி காட்டுறான். ஆனால் வடிவழகிலே அப்படியே மயங்கி போனான் குகன். எப்படி இருப்பாரு இது சொல்றார். பெருமாள் ஸ்ருங்கி பேரபுரத்திலே ஒரு பர்ணசாலையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ராத்திரி அங்க தங்கக்கூடிய காலத்துல இளைய பெருமாள் லக்ஷ்மணனான என்ன பண்றான், இப்படி பெருமாளை பிராட்டிய சேர்ந்திருக்கான், இவாளுக்கு ஏதாவது இந்த சேர்த்துக்கு ஏதாவது தீங்கு விடைய போறதேன்னு என்ன பண்றான், தன் கையில வில்லு எடுத்துன்னு அப்படியே ஒரு நடையாடும் மதில் போலே சுத்தி வரான். குகன் இதை பார்க்கறான். அதாவது சொந்த தம்பி வந்திருக்கான். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன், பால்யாத் பிரபுதி சுஸ்னிக்தான்னு தெரிவிக்கிறான். பால்யாத் அதாவது அவருக்கு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருக்கக்கூடிய பழக்கம் தொட்டில் முதல் கொண்டு. அதான் பிறந்த காலத்திலே லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா அழுதுகிட்டே இருந்தான். எப்படின்னா தொட்டில் ராமன்
பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் இப்படி 4 தொட்டு போட்டிருந்தான். லக்ஷ்மணன் ஓயமாக எடுத்துட்டே இருந்தான். வியாசரை கூட்டு இவரை கூட்டு கேட்ட, வசிஷ்டரை கூட்டு கேட்கக்கூடிய காலத்துல அவர் சொல்ற, இல்லை இல்லை ராமன் பக்கத்துல இந்த தொட்டுல போட்டு போனதான். அப்ப கொஞ்சம் அழுக குறைஞ்சது, ஆனால் பூர்த்தியா குறையல. திரும்ப கேட்டான், அவர் சொன்னா வசிஷ்டர் சொன்னா அந்த தொட்டிலேயே போட்டுருக்கணும். அந்த தொட்டிலேயே போட்ட உடனே லக்ஷ்மணனுடைய அழுக பூர்த்தியா குறைஞ்சி கொடுத்து. ராமனுக்காகவே பிறந்தவனாய் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அவன் அப்படியே நடையாடிகள் மதில் போல சுத்தி வருகிறான். அவன் சொல்றான், குகன் அப்ப நினைக்கிறான், ராமன் வழிகளை மயங்கின குகன் நினைக்கிறான், ஐயோ ஒரு தம்பி என்ன பண்ணான், ராஜ்யத்துக்காக அண்ணனை காட்டு ஓடிவிட்டான், இன்னொரு தம்பி காட்டுல ஏதாவது உள்ள போறானே, அப்படி ஏதாவது பண்ண அந்த லக்ஷ்மணனை முடிச்சு விடணும்னு சொன்னான். எப்படி இருப்பாரு, சொந்த தம்பி தொட்டில் அவருடைய இருந்தவன், ஆனால் ராமனுடைய வழிகளுக்கு படுத்தக்கூடிய பாடு குகன் அப்படி படுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. காட்டலாம் தெரிவிக்கிறார் திருமணியாளர். ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரத்தை இவ்விடத்துல தெரிவிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ் மகன் எல்லாம் இறங்கி மத்தவர் கிண்ணருள் சுரந்து மழைமான் மடம் நோக்கி உண்டோழி உண்டி எம்பி என்றொழிந்திலை. திருமணியாழ்வார் திருவரங்கத்துக்கு 50 பாசுரங்கள் பாடுறார். அதுல ஒரு ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த ஏழை ஏதலன்னு சொல்லக்கூடிய முதல் பாசுரத்துல குகனுடைய வைபவத்தை தான் தெரிவிக்கிறார். குகனுக்கு எப்படி அதுவும் தெரியும், அது போல எனக்கு பண்ணு திருமணியாழ்வார் கேட்கிறார். சொல்றார் 3 விதமான விசேஷங்கள் அடைமொழிகளை கொடுத்த. ஏழை ஏதலன் கீழ் மகன், ஏழை என்னாதிறங்கி, ஏதலன் என்னாதிறங்கி, கீழ் மகன் என்னாதிறங்கி. இறங்கினாராம், ஏழைன்னு இறங்கினான். ஏழைன்னு பார்த்து இறங்காது, ஏழையும் இறங்கி. ஏழைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி தாரித்யம் படைத்தவன் இல்லை, செல்வம் படைத்தவன், செல்வம் இல்லாதவன், அவிவேகி, ஞானத்தாலே தாழ்ந்தவனாக இருக்கக்கூடியவன். ஏதலன் அப்படின்னு சொன்னா என்னது, அவனுக்கு அந்த அந்த வேடர் ஜாதியிலே பிறந்தவனாக இருப்பவன். ஏதலன் தாழ்ந்து ஜாதியிலே பிறந்தவன், வேடர் ஜாதியிலே பிறந்தவனாக இருப்பவன். அது மேல அந்த ஜாதியிலே பிறந்ததுனால என்ன இருக்குன்னா, அவனுக்கு எல்லா இம்சையும் வேடர் ஜாதியில பிறந்தனால பிற உயிர்களை பூதங்களை இம்சை பண்ணக்கூடிய தன்மை படைத்தவனாக இருக்கிறான் ஏதலன். கீழ்மகன்னா அந்த தாழ்ந்த குலத்திலே பிறந்தான். அப்போ இப்படி இருக்கக்கூடியவன ஒரே குணம் போதும். ஏழைன்னு அவனுக்கு அவன் அபிமேகி அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிடலாமே, அபேட்சிக்கலாங்க ராமன். ஆனால் அப்படி பண்ணவில்லை, அவனிடத்திலே நட்பு கொண்டான். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். ஹனுமான் நீங்க சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு ராவண பவனத்துக்கு லங்கைக்கு போறான். நீ நிஜமாவே ராமனுடைய தூதன் தானா, எனக்கு அடையாளங்கள் சொல்லுன்னு கேட்கிறான் பிராட்டி. இப்ப சொல்றான், சீரணிந்த தோழமை கொண்டதும் போல் அடையாளம். குகனோட கங்கை கரையில் தோழமை கொண்டாரே, உங்களுக்கு தெரியாதா, அது ஒரு அடையாளம்னு தெரிவிக்கிறான். அப்படியே குகனிடத்திலே அன்பு கொண்டான். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் பாருங்க. இப்போ குகனிடத்திலே பெருமாள் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். அதாவது குகனுடைய அன்பை பார்த்து பெருமாள் அவரிடத்துல அன்பு கொண்டாரா, இல்ல பெருமாளுடைய அன்பை பார்த்து குகன் அவரிடத்திலே பெருமான் தரத்திலே அன்பை காட்டினானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் யாராவது பதில் சொல்ல முடியும்? எதுக்கு ஏதாவது சொல்ல போகுது, எது முன்னாடி எது பின்னாடி வந்துன்னு கேட்கிறாரு. அதே போல எதாவதுன்னா அதுக்கு எம்பெருமானே தான் பதில் சொல்ல வேணும், சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ராமனுக்கு வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், இந்த குகனுக்கும் ராமனுக்கும் ரொம்ப நாளாவே நட்பு உண்டுதான். எப்படின்னு தெரிவிக்கிறார், தத்ராஜா குகோ நாம ராமஸ்ய ஆத்ம சமசகா. ராமனுக்கு உற்ற தோழன் வேண்டாம், ராமஸ்ய ஆத்ம சமசகா. சமம்னா துல்லியம், 2 தான் ஒரே. ராமனுக்கு உற்ற தோழன் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதை காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராமனுக்கும் குகனுக்கும் ரொம்ப நாளா பழக்கம் இருக்கு. ஆனால் ஆழ்வார்கள் கஷ்டம் அப்படின்னு சீரணிந்த தோழமை கொண்டதும் ஒரு அடையாளம். அப்பதான் தோழமை கொண்டான் பெரியாழ்வார் காட்டும். கம்பர் பெருமான் மேல தெரிவிக்கிறார், குகனோடும் ஐவரானும் முன்பு சூழ்வான் மகனோடும் அருமரானும் எம்முழை அன்பின் தந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானும் புகழரும் காலம் தந்து முதல்வராறு புரிந்தான். கம்பர் சொல்ற, ராமன் எதுக்காக காட்டுக்கு வந்தான் தெரியுமா? சொல்றானா, நகரத்துல ரொம்ப காலம் 60 வருஷ காலம் அதுக்கப்புறம் யாகங்கள்லாம் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி ராம தசரதனுக்கு
ராமன், பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன், சத்ருகனன் 4 குழந்தைகள் நாங்கள் பிறந்தோம். 4 குழந்தைகள் பிறந்தவன் தரிசனத்துக்கு திருப்தி அடையும். உடனே என்ன பண்ணானா, ராமனையும் லக்ஷ்மணன் நீங்க காட்டுக்கு போய் இன்னும் பல பசங்களை எனக்கு சம்பாதிச்சுட்டு வாங்கணும். இப்ப சொல்றாரு, குகனோடும் ஐவரானும் ஸ்ரீ பெருபுரத்திலே கங்கா தீரத்திலே குகனை நான் மகனாக பெற்றேன், தசரதற்கு மகனாக பெற்றேன். பம்பா தீரத்திலே பம்பா நதியின் கரத்துல சுக்ரீவனை ஒரு முன்னொரு மகனாக பெற்றேன். கடற்கரையிலே விபீஷணனை மகனாக பெற்றேன். புதல்வனார் புனிந்தான் முந்தையனோட தசரதனுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. யாரு தசரதன் கேட்டா, முந்தை உனக்கப்பான். விபீஷணனை பார்த்து சொல்லக்கூடிய காலத்துல இத்தனை மகன்களை பெற்றதுனாலே உன்னுடைய அப்பாவான தசரதன் ரொம்ப சந்தோஷப்படுறான்னு தெரிவிச்சான். இந்த காட்டு சீல குணத்துக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். ஒவ்வொன்றிடத்துல அன்பு தெரிவிச்சான், அன்பு காட்டினான்னு சொல்றார்கள். தாழ்ந்தவனோட பழகலாமா? ஏன்னா சாஸ்திரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நிஷேதம் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இனப்பிரேக்ஷம், இனசக்கியம், இனக்கேன நிஷேபனம். அதாவது நீச்சர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்கிறது, நீச்சர்களோட தாழ்ந்தவர்களோட சகவாசம் கொள்வது, அவர்களுடைய மனைகளிலே சென்று அவர்களுக்கு இல்லத்திலே சென்று இருப்பது, இதெல்லாம் நிஷித்தம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் தடுக்கிறது. இதை போய் ராமன் பண்ணதை போய் கொண்டாடுறீங்களே, அதுக்கு மேல கேள்வி கேட்க சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தானே, இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு தான். எம்பெருமானுக்கு எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. சாஸ்திரத்தை இது பண்ணுவோம். அவனே சொல்றாரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய, தர்மங்களை எல்லாம் விடுன்னு சொல்றானே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தர்மத்தை விடுங்க, நம்மள தர்மத்தை விடுறது இல்லை, நீ உன்னோட தர்மத்தை இல்லை இரு. ஆனால் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் என்று சொல்லக்கூடியதா இருக்குது இல்லையா? நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம்னா தப்பாக போகும். அப்போ உயர்ந்தவர்களுடைய ஒப்பற்றவனாயிருக்கும், ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று சொல்லும்படியாய் ஒப்பற்றவனாய் அத்விதீயனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணணும்னா ஒரு தாழ்ந்தவர்களுடைய குறையற கலந்தானே. ஆனால் அதனால குற்றம் வருமான குற்றம் வராது, அவன் குணம்தான் மிக விளங்கும்னு சொல்ல முடியும். இப்படி குகனிடத்திலே தன்னுடைய சீலகுணத்தை காண்பித்தான். மற்றவர்களிடம் காட்டுகிறார்கள். சபரியின் திறத்திலே எம்பெருமான் தன்னுடைய சீலகுணத்தை காட்டினான் காட்டுகிறார்கள். சபரின்ற எப்படி குகன் எப்படியோ அதே போல அவரும் வேடல் குலத்திலே பிறந்தவள் தான். ஆனால் என்ன அப்படின்னா, அவளுக்கு ஒரு இவருடைய முனிவருடைய ஆசிரமத்திலே தங்கி இருந்தாள். அந்த உதங்க முனிவருடைய ஆசிரமத்திலே தங்கி இருந்ததுனால என்னன்னா, அந்த குரு சுஷ்ரூஷையிலே பழுத்தவளாய் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணவளாய் இருந்தாள். அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த குகனை காட்டிலும் ஒரு படி மேல இருக்கு. அதனால என்ன பண்றாரு, அந்த சபரியாய கனி கொடுத்த கனிகள் ராமன் வரப்போறான்னு உதங்க முனிவர் இதுக்கு போறான். அவனுடைய ஆச்சாரியன் பரமபத்துக்கு போறான். நானும் ஆச்சாரியன் கேட்கிறான் சபரி. அப்ப சொல்றாரு, இல்லை இல்லை, ராமனும் லக்ஷ்மணனும் இடத்துல வரப்போறான், அவர்களை பார்த்து விட்டு நீ மேல் லோகத்துக்கு வான்னு சொல்லி இது பண்றான். அதனால என்ன பண்றான், அன்னிலேருந்து அந்த வனத்துல இருக்கக்கூடிய காய்கனிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. ராமன் லக்ஷ்மணன் கொடுக்கணும், அப்படியே வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அப்படி வரக்கூடிய காலத்தில் என்ன பண்றார், எல்லாத்தையும் சபரி கையாலே கொடுத்த கனிகளை எல்லாம் உண்டான் அப்படின்னு காட்டுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, தன் நாவுக்கு இனிதாயிருந்தான கனிகளை, தன் நாவுக்கு இனிதா இருக்கணும், அதை சாட்டு பார்த்துக்கணும். சபரி சாட்டு பார்த்துட்டு ராமன் கொடுத்தானா அது போக்கியமாக உண்டான். சபரியா பூஜித சமயம் தெரிவிக்கிறான் வால்மீகி பகவான். நல்ல முறையிலே ராமன் உபசரிக்கப்பட்டான்னு சொல்லக்கூடியதாக காட்டுகிறார்கள். அப்படி சபரியிடத்துல அவளுக்கு எல்லாத்தையும் இது பண்றான். அவனுடைய திருக்கண் நோக்கினாலே சபரியும் பராமதத்தை அடைந்தாள். சிரமணி விதிர ரிஷபுத்திகளை புத்தராக்கின புண்டரீகாட்சம் நெடுநோக்குங்கள். அந்த ராமன பெருமானுடைய அந்த கண் நோக்கினாலே பராமதத்தை அடைந்தாள் சபரியில் காட்டக்கூடியதாக இருக்கிறது. சபரி இடத்துல காட்டினான் தெரிவிக்கிறார்கள். வீரியவான் 2வது குணத்தை தெரிவிக்கிறான். வீரியவான் அப்படின்னு சொன்னார், வீரமுடையவன் யார் அப்படின்னு. சாதாரணமா 3 விஷயம் சொல்லுவாங்க. வீரம்னா வீரியம், சௌரியம், பராக்கிரமம் 3 விஷயம் சொல்லுவாங்க. அதை மேலோட்டமா பார்க்கக்கூடிய சமயத்துல இதெல்லாம் ஒண்ணுதான் கூட சொல்லும். ஒண்ணுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மயிரழ ஒரு வித்தியாசம் இருக்குது. சௌரியம்னு வீரியம்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, எதிரிகளுடைய சேனை எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும்